நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸா வந்து காலிவுட்ல வந்து ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு என்டர்டெயின் மூவியே வந்து வரதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பார்த்தோம்னா, ஒரு வாட்டி பார்க்கலாம். சும்மா எப்பயாவது அதுக்கப்புறம் ஓடிடில ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான படம்லாம் வந்து நெறைய செம்மையா இருக்கும். அந்த கில்லி படம் எடுத்துக்கோங்க, சிவாஜி படம், அதுக்கப்புறம் அயன் படம்லாம் எடுத்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம வந்து நெறைய வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தெல்லாம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்பலாம் வந்து தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு படம். இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தனா வந்து ஜாதிய பத்தியே எடுக்குறான். இன்னொருத்த படம் வந்து லவ்வாவே எடுக்குறான். இன்னொருத்தன் வந்து கதை வந்து நீ இவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்து புள்ளிய நீ பெத்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து இந்த சைடு பண்றான். இதெல்லாம் பார்க்க வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து இதெல்லாம் கொஞ்சம் விரும்புறாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். படம்லாம் வந்து கமர்ஷியலா வந்து செம்ம சூப்பரா வந்து எடுப்பாங்க. இப்ப வந்து கமர்ஷியலா வந்து ஒரே மாதிரி தான் ஃபுல்லா இந்த த்ரில்லரு, இப்ப கொலை பண்ணிட்டானா இவனை கண்டுபிடி, அவ்வளவுதான். இவன் கொலை பண்ணியிருப்பானா அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் எடுத்துட்டே போறாங்க. அதனால வந்து ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம இந்த கில்லி படம்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா இருக்கும் படம் ஃபுல்லா. இப்ப வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம தளபதி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பூஞ்சா அதுல இருந்து எண்டு வரைக்கும் நான் டைலாக் சொல்லுவேன். ஃபுல் டைலாக் சொல்லுவோம். படம் ஃபுல்லா டைலாக் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு வாட்டி பார்த்தாச்சு கில்லி படம். ஒரு ஒரு சீனும் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங் இன்ட்ரோல இருந்தோ சரி, அதுக்கப்புறம் நடுவுல காமெடி சீன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி என்ட்ரிலாம் வந்து சூப்பரா இருக்கும். வில்லன்லாம் அவரோட ரோலே வந்து பயங்கரமா இருக்கும். அந்த சீன்ஸ் மட்டும் வந்து சும்மா கூட பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கபடி சீன்ஸ்லாம் வந்து செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் ஹீரோயின் த்ரிஷா எல்லாமே வந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. ஒருத்தர் கூட அந்த படத்தை வந்து நல்லா இல்ல, போர் அடிக்குதுப்பா, இங்க இந்த லேக் ஆகுதுப்பா, இங்க பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வந்து படம்லாம் இப்ப வரதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி படம் எடுத்துக்கோங்க. சிவாஜி படம்லாம் வந்து செம்மையா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து அவர் நல்லது பண்ணணும்னு வருவாரு, நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வில்லனோட ரோல் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல வந்து நார்மலா இருந்த சிவாஜி வந்து பயங்கரமா ஆயிடுவாரு. அந்த டாஸ் போடுற இன்டர்வல் சீனு, வில்லனை வந்து வம்பிழுக்கிற சீனு, இந்த அப்புறம் விவேக்கோட காமெடி சீன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாதுப்பா, இங்க போர் அடிக்குதுடா, அடா இங்க போடா, இது ஒரே மாதிரி இந்த சீன்ஸ் இப்படிதான் வரப்போகுது, அந்த மாதிரி தான் வர அப்படின்லே எங்கேயுமே இருக்காது. அவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அயன் படம் மாதிரி எதுவுமே வராது இனிமேட்டு. உண்மையிலேயே அவ்வளவு செம்மையா இருக்கும். அயன் படம் சீன்ஸ்லாம் வந்து இந்த படமாவது இது இது நடக்க போகுது, இந்த சீன்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு நல்லா இருக்கும் படம். அந்த படமும் நல்லா இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நம்மளே கெஸ் பண்ணலாம். ஆனா அயன் படம் அந்த மாதிரியே இருக்காது. அந்த வர சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். என்னடா இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாமாடா கொள்ளையடிப்பாங்க, இப்படிலாமாடா ட்ரக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சீனும் வந்து நல்லா சூப்பரா எடுத்திருப்பாங்க. நம்மளும் நிறைய கத்திருப்போம். இதெல்லாம் இருக்கோ, இப்படிலாம் இருக்கோ, ஏர்போர்ட்ல இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறைய விஷயம் வந்து அதுல இருந்து படத்துல இருந்து கத்துப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அப்ப கமர்ஷியலா காலிவுட்ல எடுத்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. நம்ம பேரண்ட்ஸே வந்து பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்குடா படம் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க. ஆனா இப்பெல்லாம் இருக்க வந்து பெரியவங்க, இதெல்லாம் ஒரு படமாடா, இதெல்லாம் ஏன்டா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்காங்க. ஆனா இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் விரும்பி பாக்குறாங்க. ஸோ இப்ப வந்து ரீசெண்டா இந்த எல்லாருக்கும் இந்த கில்லி படம், சிவாஜி மாதிரி ஒரு அட்ராக்ஷன் மாதிரி கொடுத்த படம்னா லப்பர் பந்து படம் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே மதியில ஆடியன்ஸ் சைட்ல வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுலயும் வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்வல் அப்புறம் வந்து தினேஷ் போயிட்டோன்னே ஒரு ஒரு 20 நிமிஷம் லேக் ஆகும் அப்படி இப்படின்ற சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. எங்கெல்லாம் லேக் ஆகும், இதெல்லாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா அந்த படம் வந்து உண்மையிலேயே நல்ல சூப்பரான படம் தான் லப்பர் பந்து. ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்னா வந்து நம்ம லப்பர் பந்தை சொல்லலாம். மற்றபடிலாம் வந்து படம் ரொம்ப ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணா இப்ப இருக்க காலிவுட்ல வந்து ரொம்ப மோசம். இப்ப வந்து நம்ம அட்லி நல்லா கமர்ஷியலா என்டர்டெயின்மெண்டா எடுத்திருந்தாரு. தெரி, மெர்சல் அவர்லாம் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து காப்பின்னு சொல்லி அச்சு வட்டி அவருக்கு இந்தியா அமுச்சு விட்டாங்க. ஃபுல்லா வந்து அங்க போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா மோஸ்ட்லி வந்து இந்த கொலை அதுக்கப்புறம் லவ் அந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா வந்து படம் எதுவுமே வந்து கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி நம்ம காலிவுட்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அதனாலதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த புஷ்பா 2 எடுத்துக்கோங்க,
அதுக்கப்புறம் ஜவான் படம்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியல் மூவி, அதெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மூவிலாம் வந்து 1000 கோடி அச்சிச்சு. 1000 கோடி அசால்ட்டா. அந்த புஷ்பாலாம் வந்து நம்ம இந்த யூடியூப்ல வியூஸ்லாம் திடீர்னு ஏறும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டெய்லி ஒரு கலெக்ஷன் சொல்லுற, ஒரு 150 கோடி 200 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ செமையா கலெக்ஷன் ஆச்சு. ஜவான் எடுத்துக்கோங்க, ஜவான்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு இருக்கும். செம கமர்ஷியலான என்டர்டைன் மூவி. அது வந்து நம்ம வந்து எங்கேயுமே லேக் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலனாலும் நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி. பாலிவுட் சைட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி படத்தினால நல்ல ஒரு சினிமா லெவல்ல பயங்கரமா இருக்காங்க அவங்க. இப்ப கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க, கேஜிஎஃப்லாம் வந்து செம்ம என்டர்டைன்மெண்டான மூவி. அந்த படம் வந்த புதுசுல வந்து யாருமே பெருசா இதுவாகல. அதுக்கப்புறம் எல்லாருமே டிவிலயோ அதுலயோ பார்த்து பார்த்து என்ன வேர்ல்டு வைடா செம்ம ஹிட் ஆயிடுச்சு அந்த படம். இந்த மாதிரி தான் வந்து கமர்ஷியலா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஹாலிவுட்லயும். ஆனா வந்து பெருசா வந்து நம்ம ஹாலிவுட்ல இந்த மாதிரி தரது இல்லை. எங்க இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க ரீசெண்டா, டியூடு அவன் பொண்டாட்டி நீ கூட்டின்னு போ, நீ புள்ளிய நீ பெத்து போ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாவே எடுத்தது. இதெல்லாம் வந்து எப்படா சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுவே வந்து நிறைய பேர் வந்து சலிச்சு தான் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்தா வந்து நம்ம ஹாலிவுட்ல கடைசி வரைக்கும் 1000 கோடி டச்சே பண்ண மாட்டோம். லாஸ்டா இந்த ஜெயிலர் படம் வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி. அது ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிச்சு, 1000 கோடி 600 கோடி கிட்ட அடிச்சுது. மற்றபடியும் பார்த்தீங்கன்னா படம் கதை லெவல்ல ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பாலிவுட் ரேஞ்சில் வரும்னா கண்டிப்பா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கமர்ஷியல் மூவி யார் வந்து எடுப்பா? நம்ம சங்கர் நல்லா எடுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்து என்னன்னு தெரியல, ரீசெண்டா வந்து இந்த மொக்க இந்தியன் டூலாம் கொடுத்து ரொம்ப மட்டமா பண்ணி அவரை திரும்பி அங்க தெலுங்கு சைடு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹாலிவுட்ல யாருமே பண்றது இல்ல. கமர்ஷியலா நம்ம அட்லி வந்தாருன்னா நல்லா கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா பண்ணுவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த கில்லி சிவாஜி அயன் மாதிரி தருவாங்களான்னு தெரியல. ஸோ தருவாங்களா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் கமர்ஷியலா தருவாங்களா இல்லான்ட்டு.